அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்புக்காக நடவடிக்கை எடுத்துள்ள தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தனது பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறது. பெண்களுக்கான திட்டங்கள் குறித்து அவர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் விளம்பரப்படுத்தப்பட்டதா என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். பெண்கள் பாதுகாப்பு குறித்து உரிய வகையில் விளம்பரப்படுத்தப்படும் என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். தமிழகத்தில் உள்ள பிரதான பேருந்து ரயில் நிலையங்களில் பெண்களுக்கான காவல் நிலையத்துடன் கூடிய பாதுகாப்பு மண்டலத்தை உருவாக்க வேண்டும் எனவும், பணி கல்வி நிமித்தமாக நள்ளிரவு நேரங்களில் பேருந்து ரயில் நிலையம் வரும் பெண்களுக்கு தங்குவதற்கு பாதுகாப்புடன் கூடிய விடுதிகளை அமைக்க உத்தரவிட வேண்டும் எனவும் பெண் வழக்கறிஞர்கள் கனிமொழிமதி, காந்திமதி, ரமாமணி வாசுதி உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் கூட்டாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்குகளை தொடர்ந்திருக்கிறார்கள். இந்த மனுக்கள் பொறுப்பு தலைமை நீதிபதி ஆர் மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது ஷாபிக் அடங்கிய அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தபோது அரசு பீடர் எட்வின் பிரபாகர் ஆஜராகி பெண்கள் பாதுகாப்பாக அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளை பட்டியலிட்டு வாசித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் பணம் செலவு செய்து பல திட்டங்களை செயல்படுத்தும் அரசை பாராட்டுகிறோம், ஆனால் இது குறித்து அவர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் விளம்பரப்படுத்தப்பட்டதா என்று அரசு பீடருக்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். இதற்கு பதிலளித்த அரசு பீடர் உரிய வகையில் பெண்கள் பாதுகாப்பு தொடர்பான அனைத்து விளம்பரங்களும் விளம்பரப்படுத்தப்படும் என தெரிவித்திருந்தார். இதையடுத்து ஏதேனும் குறைகள் இருந்தால் அது குறித்து அதிகாரியிடம் முறையிட மனுதாரருக்கு அனுமதி அளித்த நீதிபதிகள் இந்த மனுவை 2 வாரங்களுக்கு தள்ளி வைத்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.